அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். Okay, so today we are going to discuss about the budget. ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பட்ஜெட் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு போடுற ஜென்ரலான ஒரு பட்ஜெட். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப அக்ரிகல்ச்சருக்குன்னு வேளாண்மைக்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டையும் ஒன்றையும் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு ரெண்டு விதமான பட்ஜெட் போடுறோம். ஸோ இப்போ பட்ஜெட்னா என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம குரூப் 2 அப்படின்றதுல குரூப் 2A தமிழக பட்ஜெட் முக்கிய வரவுகள் முக்கிய செலவினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுக்கலாம். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸா அது ஃப்ரேம் ஆகலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ஸ்ல இந்த சிலபஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, 2024 போடப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த 3 ஆஸ்பெக்ட்ல இந்த ஒரு கிளாஸ் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் அப்படின்றத பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பட்ஜெட்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாக இந்த பட்ஜெட் அப்படின்ற சொல்லி எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்ஜெட் அப்படின்ற வேர்டு கான்ஸ்டியூஷன்ல இருக்கா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கா அப்படின்னா கிடையாது. இந்திய அரசியலமைப்புல எந்த இடத்துலயுமே அந்த சொல்ல வந்து பயன்படுத்தப்படல. என்ன சரி அப்ப என்ன சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஸோ ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்துறதா சொல்றாங்க. என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த பட்ஜெட் போடுற ஒரு நடைமுறை அப்படின்றது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கிலாந்துல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இங்கிலாந்துல ஒரு தோல் பையில வச்சு அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டை கொண்டு போறாங்க. பின்னாடி நாள்ல அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரு பட்ஜெட்னு மாறிடுச்சு. அந்த அதாவது எடுத்துட்டு போன பைக்கு பேரு, நான் ஒரு பையில ஒரு பொருளை போட்டு எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது அதுல இருக்கக்கூடிய பொருளுக்கு அந்த பேர் ஆகி வந்துருச்சு. அதனால அதுக்கு ஆகு பெயர் அப்படின்னு நம்ம தமிழ்ல படிப்போம் இல்லையா? சோ அதான் இந்த இடத்துல சொல்றோம். சோ அந்த தோல் பையுடைய பேர் தான் பட்ஜெட்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். சோ பட்ஜெட் அப்படின்றது ஒரு பிரெஞ்சு மொழி சொல். அது வந்து பௌஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ பட்ஜெட்டுக்கு நிறைய இலக்கணங்கள் சொல்றாங்க. சோ ஜென்ரலா பாத்துக்க முடியா பட்ஜெட் என்பது முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் செலவு இது எல்லாத்தையும் உள்ளடக்குனது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ஆக்சுவலா நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம், நம்ம வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம். நல்லா இருக்கும். ஒரு மாசத்துக்கு நமக்கு என்னென்ன வருமானம் இருக்கு, யார் சம்பாதிக்கிறோம், என்னென்ன மூலங்கள் மூலமா நமக்கு வருமானம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு மாசம் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும். அடுத்து நமக்கான செலவுகள் இருக்கும் போது அப்ப என்னென்ன செலவுகள் இருக்கு, செலவுகள்ல நிறைய வகையான செலவுகள் இருக்கும் போது ஸோ அப்போ நம்ம வருமானம் செலவு இது ரெண்டுத்தையும் உள்ளடக்குனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிரானி ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்கனாமிஸ்ட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வரவு செலவு திட்டம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுது, ஒரு பினான்சியல் கண்டிஷனை அது எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதே போல இதுக்கு என்ன வேணும்னா சட்டமன்ற ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. அவ பட்ஜெட்டுடைய மிக முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். செலவு யாரோ ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தானே செலவு பண்றோம். அந்த மாதிரி பட்ஜெட் அது எதுக்கு ஒப்புதல் வேணும்னா பார்லிமெண்ட் ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எல்லாமே யார்தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட் அல்லது தமிழ்நாடு அப்படின்னு லெஜிஸ்லேட்டிவ் இங்க வந்து சுப்ரீம் பவர் அவங்ககிட்ட இதுக்கான பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்க. பல்வேறு அதிகாரம் CAG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் உருவாக்குறாங்க. 1753 அது உருவாக்கப்படுது. ஸோ 1860 தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் ஃபர்ஸ்டா இந்தியாவில இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அது 1921 இந்தியாவில 2 விதமான பட்ஜெட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்வர்த் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா
நார்மலா எல்லா செக்டாருக்கும் போடுற ஒரு பட்ஜெட்டா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு தனி பட்ஜெட்ட போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ குடுக்குறாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு 1924ல தான் வந்து பாத்தீங்கன்னா, ரயில்வேஸ்க்கு தனியா ஒரு பட்ஜெட்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அகைன் 2014ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நம்ம மோடிஜி கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரயில்வேக்கு ஒரு தனி பட்ஜெட் தேவையா? அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்ச பிறகு அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி தான் இந்த பைபெக் டெட்ராஸ் கமிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி 2017ல ரயில்வே பட்ஜெட்டை நார்மல் பட்ஜெட் கூட இணைச்சிட்டாங்க. இப்ப எத்தனை பட்ஜெட் மட்டும் தான் தாக்கல் பண்றோம்னா சிங்கிள் பட்ஜெட்டை மட்டும் தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது தாக்கல் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? சோ வரவு செலவு திட்டம் இந்த பட்ஜெட் அப்படின்றது என்னெல்லாம் உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வார்டுல இருக்கு. ஒண்ணு வரவு இருக்க போது, இன்னொன்னு செலவு இருக்க போது. இந்த வரவுகளையும், செலவுகளையும் வருவாய் வரவுகள், மூலதன வரவுகள், வருவாய் செலவுகள், மூலதன செலவுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. வருவாய் வரவுகள எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னா, வரி வருவாய், வரி சாரா வருவாய். இதே மூலதன வரவுகள கடன் வசூலித்தல், கடன்களும் பிற பொறுப்புகளும் முதலீட்டை விலக்குதல் அப்படின்னு குடுத்திருந்தான். அப்போ இதுதான் சார் ரொம்ப முக்கியம். எதெல்லாம் எனக்கு ரெவென்யூ ரெசிப்ட்ன்னு தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் எனக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெவென்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட். வாட் இஸ் மீன் பை ரெவென்யூ ரெசிப்ட்? வருவாய் வரவுனா என்ன? மூலதன வரவுனா என்ன? வருவாய் வரவு அப்படின்றது என்னன்னா, நான் யார்கிட்டயும் திரும்ப குடுக்காத பணத்துக்கு பேர் தான் வருவாய் வரவு அப்படின்னு பேரு. ஓகேங்களா? நான் அந்த பணத்த என்ன பண்ண மாட்டேன்னா, திருப்பி குடுக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தர்கிட்ட அரசுக்கு வருமானம் வருது. அரசுக்கு நம்மலாம் டாக்ஸ் கட்டுறோம். நம்ம கட்டுற டாக்ஸ் நம்ம கவர்மெண்ட் திருப்பி குடுக்குமா? குடுக்காது. அப்ப அது வருவாய் வரவு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதேபோல நம்ம சேவை சென்டருக்கு போறோம். ஒரு ரூ. 60 குடுத்து ஒரு சர்வீஸ் நம்ம அப்டேட் பண்றோம். அந்த பணத்த அரசு நமக்கு திருப்பி குடுக்குமா? குடுக்காது. அப்ப அதுவும் அரசுக்கான வருவாய் வரவு தான். அதேபோல சில மானியங்கள்லாம் குடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சில மானியங்கள குடுக்கும். அப்ப அதுல என்ன? அத அரசு திருப்பி குடுக்கணுமா அப்படின்னா தேவையில்ல. அப்ப அதுவும் வருவாய் வரவு தான். அப்ப எதுலாம் சார் மூலதன வரவு? மூலதனம்னா என்ன? நாம ஏதோ ஒரு விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது பொருள் அதுக்கு. ஒண்ணு கடன்களை வசூலித்தல். நான் ஆல்ரெடி ஒருத்தருக்கு கடன் குடுத்துருக்கிறேன். அந்த பணத்த நான் ரீகலெக்ட் பண்றேன். திரும்ப வசூல் பண்றேன். ஸோ அப்ப அது எனக்கு மூலதன வரவு. இல்ல நான் புதுசா கடன் வாங்குறேன். அத நான் என்ன பண்ணி ஆகணும்? திருப்பி குடுத்தாகணும். அப்ப அது எனக்கு மூலதன வரவு. இல்ல டிஸ்இன்வெஸ்ட்மென்ட். என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிய நான் கொஞ்சம் விக்கிறேன். அப்ப அதுவும் எனக்கான மூலதன வரவு. அப்ப தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் குரூப் 2ல எக்ஸாம் கேட்டான் இல்லையா? எதெல்லாம் வருவாய் வரவுகள், எதெல்லாம் மூலதன வரவுகள், எந்தெந்த வருமானத்துக்கெல்லாம் நான் திரும்ப செலுத்தணுமோ, அதெல்லாம் மூலதன வரவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எதெல்லாம் நான் குடுக்க தேவையில்லையோ, அதெல்லாம் வருவாய் வரவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே போலதான் வருவாய் செலவு, மூலதன செலவு, திட்டம் சாரான்ற ஒரு மெத்தட் இருந்துச்சு. இப்ப அந்த மெத்தட் என்ன கிடையாது. நம்ம பட்ஜெட்ல கிடையாது. அது எடுத்துட்டாங்க. பின்னாடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ மேல கொடுத்திருக்கோம். வருவாய் வரவுகள்ல 2ஆ பிரிக்கிறோம். சோ அதுதான் வரி வருவாய், வரி சாரா வருவாய். செலவு திட்டம் சார்ந்தவை, திட்டம் சாராதவை அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்ப இல்ல. பட் ஆனா அது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது என்னென்ன மாதிரியான பட்ஜெட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒண்ணு துணை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் சப்ளிமெண்டரி பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சப்ளிமெண்டரி பட்ஜெட் அப்படின்றது இந்தியாவில் இது வரைக்கும் 4 முறை போட்டிருக்காங்க. எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்காக அரசு போடக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் இந்த சப்ளிமெண்டரி பட்ஜெட், துணை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னா ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் ப்ரொவிஷன் போயிட்டு இருக்கோம். ஒரு ஒரு 8,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் அரசு தாக்கல் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. திடீர்னு எதிர்பாராதமா ஒரு 5,000 கோடி ரூபாய். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்துச்சு இந்தியாவில. கோவிட் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு பேண்டமிக். ஆனா அத இவ்வளவு பெரிய பேண்டமிக்கா இருக்கும்னு அரசு கெஸ் பண்ணல. ஏதோ கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்னு அரசு நினைச்சது. ஒருவேளை அந்த பேண்டமிக் அரசு கெஸ் பண்ணிருந்துச்சுன்னா என்ன பண்ணாங்க? எல்லா செலவுகளையும் கட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஆஹ் இதுக்கு இவங்களுக்குலாம் காசு கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம ஆஹ் சாரி அது பேர் என்ன? பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? சரி அப்ப அந்த பணத்துல என்ன பண்ணி வச்சிருந்தாங்க? ஒரு 3 ஆண்டுகளுக்கு அரசு கட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் கட் பண்ணி வச்சிருந்தாங்க? அந்த செலவு நமக்கு முக்கியம் கிடையாது. அந்த பணத்தை வச்சு கோவிட சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ அப்ப அதனால அந்த பணத்தெல்லாம் கட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இந்த துணை வரவு செலவு திட்டம் அப்படின்றத அரசு போடுவாங்க. அதுக்கு அடுத்தது நிதிக்கு வாக்கெடுப்பு அவசர திட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. நம்ம பட்ஜெட் பொதுவாகவே எந்த மாசம் தாக்கல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் தான் தாக்கல் பண்ணப்படுது.
ஆனா நமக்கு எலெக்ஷன் எப்போ வருது எல்லா வருஷமும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மே மாசம் வருது. அப்ப பிப்ரவரி மாசம் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுது. தாக்கல் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆனா மே மாசம் அந்த எலெக்ஷன்ல அந்த அரசு கவுர்க்கப்படுது. வேற ஒரு புது அரசு வருது. அந்த பட்ஜெட் அவங்க அப்படியே வச்சுப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. ஏன் வச்சுக்க மாட்டாங்க? அவங்களுக்குன்னு சில ஐடியா இருக்கும். அவங்க புது புது திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வேற வேற மாதிரி பணத்தை செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்ப அதனால என்னன்னா, இந்த கடைசியா போடுற பட்ஜெட் இருக்குல்ல, ஒரு ஒரு கவர்மெண்ட் 5 வருஷம் இருக்குது. அந்த 5 வருஷத்துல 5வது வருஷம் கடைசியா போடக்கூடிய அந்த பட்ஜெட்டுக்கு பேரு நிதிக்கு வாக்கெடுப்பு பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றோம். நொண்டி வாத்து என்ன பண்ணோம்? தக்கி தக்கி நடக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பட்ஜெட்டும் தத்தி தத்தி தான் இருக்கும். ஒரு ஃபுல் பட்ஜெட்டா அந்த பட்ஜெட் இருக்காது. ஒண்ணு அது முழு ஆண்டுக்கானதா மாறணும்னா அந்த கவர்மெண்ட் அவங்களே சஸ்டெயின் பண்ணி மீண்டும் 2வது முறையோ 3வது முறையோ ஆட்சிக்கு வரணும். அப்படி இல்லாட்டி அந்த பட்ஜெட் என்ன ஆயிடும்? க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதான் அந்த பட்ஜெட் அதை பத்தி தான் பேசுது. ஸோ அதுக்கு அடுத்தது ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜீரோ பட்ஜெட்னா பணமே இருக்காதா? பணமே இல்லாம ஒரு பட்ஜெட் போட முடியுமா அப்படின்னு அது கான்செப்ட் கிடையாது. இது இந்தியாவில 1987-88ல ஜீரோ பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பொதுவா பட்ஜெட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அது செயல்படுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எத்தனை கோடி? 7,500 கோடி ரூபாய். அந்த 7,500 கோடி ரூபாய கவர்மெண்ட் ஒரே வருஷத்துல செலவு பண்ணிடுமா அப்படின்னா செலவு பண்ணிட மாட்டாங்க. எவ்வளவு ரூபாய்? 7,500 கோடி ரூபாய். இந்த 7,500 கோடி ரூபாய அரசாங்கம் ஒரே ஆண்டுல கொடுத்துருமா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. சோ அப்ப எப்படி சார் கொடுப்பாங்க? ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1000 கோடி ரூபாய். இந்த வருஷம் எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 2024ல ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சோ அப்போ இந்த 7,500 கோடி ரூபாயில ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 1000 கோடி ஒதுக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க? அடுத்த வருஷம் இந்த பட்ஜெட் என்ன பண்ணும்? 1000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு ஒதுக்கிட்டாங்க? 2000 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் பட்ஜெட் ஆண்டா. இப்போ இதே இந்த ஜீரோ பட்ஜெட்டிங்ல இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த பூஜ்ய வரவு செலவு திட்டத்துல ஃபர்ஸ்ட் வருஷம் 7,500 கோடி ரூபாய் எனக்கு தேவை. ஆனா நான் 1000 கோடி ரூபாய் ஒதுக்குறேன். முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா 6,500 கோடி ரூபாய் எனக்கு தேவை. 1000 கோடி ரூபாய் ஒதுக்குறேன். முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் 5,500 கோடி ரூபாய் தேவை. ஆனா நம்ம நார்மலா போற பட்ஜெட்ல எனக்கு 7,500 ரூபாய் தேவை. 2வது வருஷமும் 7,500 சொல்லுவோம். 3வது வருஷமும் 7,500 சொல்லுவோம். ஆனா இதுல ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலதான் அதை ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சொல்றது புரியுதா? ஓகே. ஸோ எஃபிஷியன்சி பட்ஜெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்றோம். செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்றேன். ஸோ அது என்ன சார் செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்னா, இந்த செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்றது பொதுவா அவுட்கம் பேஸ்டு பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன அவுட்கம்? இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது, நாங்க வந்து இந்த சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கிறோம், இதன் மூலமா இந்த இந்த திட்டம் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. என்ன திட்டம்? புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். கல்லூரி செல்லக்கூடிய, அதாவது 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரி போகக்கூடிய மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. அப்ப அதன் மூலமா தமிழ்நாட்டுல பெண்களுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதிகரிச்சுதா இல்லையா? அதிகரிச்சது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் விமென் அதிகமாயிருது. அப்போ நாங்க செஞ்ச நடவடிக்கையால இதெல்லாம் நாங்க வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றதா செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சர் ஊப்பர் அப்படின்ற ஒரு தலைமையில 1949ல ஒரு பினான்சியல் ரிஃபார்மேஷன் கமிட்டி நிர்வாக சீர்திருத்த குழு அப்படின்ற ஒன்றத்தை அமைக்கிறாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்து அதன் அடிப்படையில போடுறாங்க. ஸோ அதான் பின்னாடி சொல்றாங்க, நாம் என்ன செஞ்சோம், எவ்வளவு செஞ்சோம் அப்படின்றத மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? சாதனை வரவு செலவு திட்டம் அல்லது சாதனை திட்டம் அப்படின்னு இந்தியாவில் சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து சமநிலை வரவு செலவு திட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சமநிலைன்னா என்ன? வரக்கூடிய வருமானமும் என்னுடைய செலவும் சமமா இருக்கும். நான் இந்த வருஷம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு 45,000 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். என்னுடைய செலவும் 45,000 கோடி ரூபாய் அப்படின்னா இது பேரு சமநிலை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வேற என்ன இருக்குது? பற்றாக்குறை, அதாவது சமனற்ற வரவு செலவு திட்டம்.
சமன் இல்லைன்னா என்ன இருக்கலாம், ஒண்ணு அதிகமா இருக்கலாம், இல்ல குறைவா இருக்கலாம். அப்ப அதிகமா இருந்தா அதுக்கு பேர் உபரி. உபரி வரவு செலவு திட்டம், சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். இந்த உபரி வரவு செலவு திட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, எது அதிகமா இருக்கணும், வருவாய் அதிகமா இருக்கணும், எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ அதிகமா இருக்கணும், அதாவது ஆன்டிசிபேட்டட் ரெவென்யூ அதிகமா இருக்கணும், ஆன்டிசிபேட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருக்கணும், எதிர்பார்க்கக்கூடிய செலவு குறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம், டெபிசிட்டரி பட்ஜெட் அப்படின்னா என்ன, செலவை விட வருமானம் கம்மியா இருக்கும் போது. நம்ம எல்லாமே என்ன பட்ஜெட் தான், வீடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் நமக்கு எல்லாமே பற்றாக்குறை பட்ஜெட் தான். ஓகேங்களா, நம்ம 30,000 சம்பளம் வாங்கினாலும் பத்தல, 50,000 சம்பளம் வாங்கினாலும் பத்தல. ஸோ அதே போல தான் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஜிடிபி வருஷம் வருஷம் 15%, 14% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அப்ப அதனாலதான் அதை பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்றோம். வரவு செலவு திட்டம் எப்படிலாம் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா, முதல்ல தயாரிக்கிறாங்க, அதுக்கு அடுத்து அதை தாக்கல் பண்ணுவாங்க. எங்க தாக்கல் பண்ணுவாங்க, மத்திய அரசு இருந்தா பார்லிமெண்ட்ல, மாநில அரசு இருந்தா அது சட்டமன்றத்துல. அதுக்கு அடுத்து அது என்னென்ன சொன்னமோ அதை செயல்படுத்த போறாங்க. ஓகேங்களா, சோ அதனுடைய நோக்கங்கள் என்ன, பட்ஜெட்டினுடைய நோக்கங்கள் என்ன, பேரியல் பொருளாதார கொள்கை இலக்குகளை திட்ட காலத்திற்குள் அடைதல். பேரியல் பொருளாதாரத்தினுடைய இலக்கு என்னவா இருக்க போது, வறுமையை ஒழிக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணணும், மணி சப்ளை பண அளிப்பு கரெக்டா இருக்கணும், இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், பணவீக்கத்தை குறைக்கணும், பணவீக்கத்தை சரியான விகிதத்தை பராமரிக்கணும். இதெல்லாம் பேரியல் பொருளாதாரத்தினுடைய கொள்கைகள். அப்ப அது எல்லாத்தையும் சரியா பண்ணுதா அப்படின்றத இதனுடைய முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு. அதே போல வரவு செலவு திட்டத்தினுடைய யுத்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் தி பட்ஜெட், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ண போறோம், எது மூலமா எனக்கு எவ்வளவு வருமானம் வந்துருக்குது, அதை நான் அடுத்த வருஷத்துக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறேன், எதுனா எனக்கு தேவையில்லாத செலவு அதெல்லாம் நான் கட் பண்ண போறேன் அப்படின்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம நிறைய சொல்லலாம். இப்ப சொன்னோம் இல்லையா, புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்துல செயல்பாட்டுல இருக்கு. அந்த திட்டம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி தொகை திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. அந்த திட்டத்துல என்ன பண்ணாங்க, 1 பவுன் நகை கொடுத்தாங்க, 1 சவரன் நகை கொடுத்தாங்க, அது இல்லாம 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. யாருக்குல்ல, ஒரு பொண்ணு டிகிரி படிச்சுட்டு கல்யாணம் பண்ணா இந்த மாதிரியான செலவுகள்லாம் அரசாங்கம் பண்ணுச்சு. சோ அப்ப அப்படி இருக்கும்போது அதை மாத்தி அமைக்குது அரசாங்கம். எதுக்காக நீ அந்த திட்டத்தை கொண்டு வர, பெண்கள்லாம் ஐயோ படிக்க வச்சாவது, டிகிரி படிச்சுட்டா கல்யாணம் பண்ணும்போது ஒரு 50,000 பணம் கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்ற. சோ அப்ப அதை கட் பண்ணு, இப்படி கொண்டு வா, காலேஜ் படிக்கும் போதே அந்த 1000 ரூபாயை கொடு அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம பண்ற செலவு சரியான செலவா இருக்குதா இல்லையா அப்படின்றத சொல்றதுக்கு பட்ஜெட் உதவுது. அதே போல இப்போ இந்த திட்டத்தால அரசுக்கு வருவாய் லாபமா நஷ்டமான லாபம். இப்ப அந்த திட்டத்துல 1 பவுன் நகை கொடுக்கணும், பிளஸ் 50,000 ரூபாய் பணம் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். இதுல ஒரு பெண் ஆவரேஜா 3ல இருந்து 4 வருஷம் காலேஜ் படிக்க போறாங்க. அப்ப மொத்தம் 12, 36, 36,000 ரூபாய் முடிஞ்சிச்சு. கரெக்டா இல்லையா? சோ அப்ப அதனால அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அரசு யூஸ் பண்ணிக்கிறாங்க இத. அதுக்கடுத்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு நிதி தேவை, சோ எந்தெந்த திட்டம் எவ்வளவு ரூபாயில செலவுபடுத்தலாம் அப்படின்றதும். அதே போல பாதுகாப்புக்கு எவ்வளவு, மானியங்களுக்கு எவ்வளவு, கடனுக்கு எவ்வளவு, எல்லாமே நம்ம அதுல டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே போல மூலதன செலவு என்ன, வரி எவ்வளவு வரப்போகுது, வரியற்ற வருவாய். ஏன்னா நம்ம பட்ஜெட்னும் போது நமக்கு எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்றது நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. சோ அதனாலதான் அதை பத்தி சொல்றோம். சோ அதே போல வருவாய் வரவுகளுக்கும் வருவாய் செலவுக்கும் இடையான மதிப்பீடு. சோ எவ்வளவு ரெவென்யூ இன்கம் வருது, அதாவது ரெவென்யூ ரெசிப்ட் வருது, எவ்வளவு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, எனக்கு வரி வருமானம் எவ்வளவு இருக்குது, செலவு எவ்வளவு இருக்குது அப்படின்றத பத்தி இது பட்ஜெட் சொல்லுது அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு அடுத்தது பட்ஜெட் எப்படி எல்லாம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிதியமைச்சகம் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்தும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்றத பத்தி கேட்பாங்க. உங்களுக்கு என்னென்ன பணம் தேவை, எவ்வளவு தேவை, எதுக்கு தேவை, எந்தெந்த போன வருஷம் எவ்வளவு செலவு பண்ணீங்க, இந்த வருஷம் எவ்வளவு செலவு பண்றீங்க, புதுசா என்ன திட்டம் போடுறீங்க அப்படின்றத பத்தி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து வரவு செலவு திட்டம் தயாராகும், அதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கும், அது பாராளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படும். சோ வரவு செலவு திட்டத்தை தாக்கல் பண்றது யாரா இருக்க போறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிதியமைச்சரா தான் இருக்கு. நிதியமைச்சர்கள் தான் இங்க என்ன பண்ண போறாங்க, தாக்கல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்த பட்ஜெட் எல்லாமே என்ன பில்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஒரு மணி பில்லா தான் இருக்கும், இது ஒரு பண மசோதாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது டிராஃப்ட் மணி பில் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லணும்னா, வரைவு பண மசோதா அப்படின்றது எங்க தொடங்கும் அப்ப நமக்கு தெரியும், பண மசோதா அப்படின்னால அது எங்கதான் ஸ்டார்ட் ஆகணும், மக்களவையில தான் அது தொடங்கி ஆகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, சோ அதே போல அங்க தாக்கல் பண்ணுவாங்க, அங்க ஓட்டெடுப்பு நடக்கும், அதுக்கு அடுத்தது ராஜ்யசபாக்கு போகும், அங்க அது சட்டப்பூர்வமாக்கப்படும், பின்னாடி அதுக்கு என்ன பண்ணுவோம், லீகல் ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸோ இப்படிதான் பட்ஜெட் ஆனது இந்தியாவில் தாக்கல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றோம். எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பல்வேறு துறைகள்லாம் செயல்படுத்துறாங்க. எப்படிலாம்
கொடுத்த பணத்தை கரெக்டா பயன்படுத்தலாம்னு பார்ப்பாங்க. அதே போல பாராளுமன்ற கட்டுப்பாடும் இருக்கும். குடுக்குற பணத்தை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு குடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த பட்ஜெட்ல பணம் ஒதுக்குறாங்க. அப்ப குடுக்குற பணத்தை அவங்க எல்லாம் கரெக்டா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு இந்த ஒரு 3 கமிட்டிஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த 2 கமிட்டிஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒண்ணு பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும், மதிப்பீட்டு குழு, இந்த 2 கமிட்டிஸும் பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு 3 விதமான நிதியை பராமரிக்கிறாங்க. ஒண்ணு தொகுப்பு நிதி, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். சோ அதே போல இன்னொன்னு கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அவசர கால நிதி அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு பப்ளிக் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 விஷயத்தையும் தான் பாக்குறாங்க. இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம், டீடைலா கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல நம்ம இதை பத்தி பார்க்கலாம். சோ மாநிலத்துல நிதிநிலை அறிக்கை பத்தி ஆர்டிகல் 202 சொல்லுது, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டு நிதிநிலை அறிக்கையில மொத்தம் 3 பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்றோம். அது என்ன சார் 3 பிரிவு அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? சோ அதுல அறிக்கை 1, 2, 3, 1A அப்படின்றதுக்கு இருக்கு. சோ அதுல ஒண்ணா பார்க்கலாம். 1ல என்ன பண்ண போறாங்கன்னா, எதெல்லாம் தொகு நிதியின் கீழே வருமோ, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் கீழே வர்றது எல்லாமே எதுல வந்துரும்? அறிக்கை 1ல கொடுத்துருவாங்க. அப்ப கன்சாலிடேட்டட் ஃபண்ட்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட்னா வருவாய் கணக்கு அப்படின்னு சொல்றோம். ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ ரெவென்யூ ரெசிப்டும் இருக்கும், கேபிட்டல் ரெசிப்டும் இருக்கும். கீழே பார்த்தோம்னா நமக்கு தெரியும். சோ இந்த அறிக்கை 1ல 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வருவாய் சம்பந்தமானது, இன்னொன்னு மூலதனம் சொன்னோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வருவாய்னா என்ன? ரெவென்யூ ரெசிப்ட் அல்லது வருவாய் வரவு அப்படின்னா எந்தெந்த வருமானத்தெல்லாம் அரசு திருப்பி கொடுக்க வேணாவோ அது எல்லாமே வருவாய் கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். எது எதெல்லாம் திருப்பி கொடுக்கணுமோ அதெல்லாம் மூலதன கணக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப இதுல வரி வருவாய், வரி இல்லாத வருவாய், மாநிலங்கள், இது எல்லாமே. அப்ப அதனால இதுக்கு வருவாய் வரவு செலவு திட்டம் அப்படின்னு ஒரு பேரு. அதுக்கு அடுத்தது மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பொதுக்கடன், முன்பணங்கள், இது எல்லாமே. சோ அப்போ அறிக்கை 1 இப்ப கொஸ்டின்ல எப்படி கேட்கணும்னு வச்சுக்கோ, வரவு செலவு திட்டத்தில் அறிக்கை 1 என்பது பின்வரும் எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன் ஏ வருவாய் வரவுகள், ஆப்ஷன் பி வருவாய் செலவுகள், ஆப்ஷன் சி மூலதன கணக்கு, ஆப்ஷன் டி மூலதன வரவு, ஆப்ஷன் டி மூலதன செலவு. எதை சொல்லலாம்? எல்லாமே இருக்கு, 4 விஷயங்களும் இருக்கு. அப்போ எல்லாமே சரி அப்படின்றத நம்ம பதிலா சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த 1A சார்ட்டர்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சாட்டப்படக்கூடிய செலவுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே வரலாம். நீங்க அது இந்த 1A தமிழ்நாட்டின் தொகுநிதிக்கு சாட்டப்படும் செலவுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது இந்த 1க்கு மட்டும் துணை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம். அப்போ பட்ஜெட்ல எந்த அறிக்கைக்கு துணை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம்னா அறிக்கை 1க்கு மட்டும் துணை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து அறிக்கை 2 மற்றும் அறிக்கை 3. அறிக்கை 2ன்றது எதிர்பாரா செலவு நிதி. இந்த எதிர்பாரா செலவு நிதி உள்ளடக்கி இருக்கும். பொதுவா இந்த எதிர்பாரா செலவு நிதி அப்படின்றது யார் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் கண்ட்ரோல்ல இருக்கும். இங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? மாநிலத்தினுடைய ஆளுநர் கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன் அவங்க கிட்ட கொடுக்கணும்? நம்ம தான் சம்பாதிக்கிறோம் வீட்டுல, நம்ம தான் பணம் வச்சிருக்கிறோம். எல்லா பணத்தையும் நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்தா இதை பண்ணிக்கலாம், இதை வந்தா அதை பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு பணத்தையும் செலவு பண்ணிட்டே இருப்போம். ஆனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட, அப்பா கிட்டயோ, அம்மா கிட்டயோ, ஒய்ஃப் கிட்டயோ, யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கிறோம்னு வச்சுப்போம். அப்ப என்ன நடக்கும்? அவங்க காசு நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்க? இல்ல இல்ல செலவாயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனா ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில அந்த பணம் நமக்கு உதவும். எப்படின்னா அவங்க வச்சிருப்பாங்க, சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்ப நம்மளே வச்சிருந்தா செலவு பண்ணிடுவோம். அதை பொறுப்பா குடியரசுத் தலைவர்கிட்டயோ அல்லது ஆளுநர்கிட்டயோ கொடுத்து வைப்பாங்க. சோ அதனாலதான் அதை அவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பப்ளிக் அக்கவுண்ட் அப்படின்றது இந்த பிஎஃப், அதே போல டெபாசிட்ஸ், அட்வான்சஸ், இது எல்லாமே இதுலதான் இருக்கும் அறிக்கை 3ல. ஓகேங்களா? சோ வரவு செலவு திட்டம் எப்படிலாம் பண்ணப்படுதுன்னா வளர் செலவின வரவு செலவு திட்டமா இருக்குது, சாதனை அடிப்படையிலானதா இருக்குது, தொடக்க நிலை அடிப்படையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். அது என்ன சார் வளர் செலவின வரவு செலவு திட்டம் அப்படின்னா, நம்ம வரவு செலவு திட்டம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வளர்ந்து இருக்குது. அப்படிதான் நம்ம ரெடி பண்றோம் எல்லாத்தையுமே. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே போன வருஷத்தை விட இந்த வருஷம் பணத்தை அதிகமா தான் கொடுக்குறோம். அதே போல நம்ம சாதனை அடிப்படையிலானதான் நம்முடைய வரவு செலவு திட்டம் எல்லாமே இருக்குது. அதே போல தொடக்க நிலை அடிப்படையா கொண்டதுன்னா அதான் சொன்னோம் இல்லையா, 7500 கோடி ஒரு திட்டத்துக்கு நம்ம பணம் கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட்ல 1000 கோடி கொடுத்துட்டேன், 2வது 1000 கோடி கொடுத்துட்டேன், 2000 கோடி கொடுத்துட்டேன்,
இந்த வருஷம் 2000 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அந்த ஸ்டார்டிங்ல என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ அதே போல நமது மாநிலத்தினுடைய வரவு செலவு முறையை அடிப்படையாக கொண்டு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுகிறது. அதாவது கைவசம் உள்ள நிதி ஆதாரங்கள் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் தொடர்பான செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும். ஆல்ரெடி என்ன எக்ஸிஸ்டிங் இருக்கோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது போக இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த திட்டங்கள புது புது திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது சொல்றதுல மட்டும்தான் இருக்கு. பட் நம்ம இயர்லி என்ன பண்றோம், அரசாங்கம் புது புது திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது தொகு நிதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல எதுல இருக்கும்னா அறிக்கை 1ல் கூறப்பட்ட வருமானம் எல்லாமே இருக்கும், கடன்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ன்றது அறிக்கை 1 நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல வருவாய் வரவுகளும் இருக்கும், மூலதன வரவுகளும் இருக்கும். அப்ப எல்லாமே சேர்ந்ததுதான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சாட்டிய செலவுகள் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம பேரு. இது எல்லாம் என்னன்னா தொகுநிதியிலிருந்து செய்யப்படும் செலவுகள் எல்லாம் சட்டமன்றத்தின் முன் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறணும். ஆனா சில விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா சட்டமன்றத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்க தேவையில்லை. அந்த மாதிரியான செலவினங்கள் எல்லாமே இந்த 1A அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆளுநருடைய சம்பளமா இருக்கலாம், அதே போல சட்டப்பேரவை தலைவருக்கான செலவுகளா இருக்கலாம், அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான செலவுகளா இருக்கலாம். இந்த செலவுகள்லாம் நம்ம 1A வச்சிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு உட்பட்டதா இருக்கக்கூடாதுன்னா சட்டமன்றத்துக்கு உட்பட்டதா இருக்கக்கூடாது. ஏன் சட்டமன்றத்துக்கு உட்பட்டதா இருக்கக்கூடாது இந்த செலவுகள்லாம் இருந்தா என்ன ஆகும்? இப்ப நமக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணும், ஆளுநருடைய சம்பளத்தை குறைக்கும். ஏன் குறைக்குது? அவரை டீக்ரேட் பண்றாங்க. சம்பளம் 10,000 தான் ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஆளுநருடைய அந்த பதவிக்கான மாண்பு குறைக்கப்பட்டதா தோணும். சோ அதனாலதான் அது நம்மளே வச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி எதிர்பாரா செலவின நிதி அப்படின்றது ஆஹ் சட்டப்பேரவையின் ஒப்புதல் பெறும் முன்பே நிர்வாகத்தின் முன்னாடி கொடுத்துடலாம். யார் கொடுக்க போறாங்க? ஏன்னா இந்த ஃபண்ட் யார்கிட்ட இருப்போது, டைரக்டா கவர்னரோ குடியரசுத் தலைவரோ வச்சிருக்க போறாங்க. அதனால அவங்க பார்லிமெண்ட்ல பர்மிஷன் கேட்கணுன்றது கிடையாது, டைரக்டா கொடுத்துடலாம். இப்ப நம்ம எவ்வளவு பராமரிக்கிறோம் இந்த எதிர்பாரா செலவினதுன்னா, முதல்ல 1 கோடி ரூபாய் இருந்துச்சு. 1953 54 இது 75 கோடியா உயர்த்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா? பின்னாடி இன்னமும் இப்போ கரண்ட்ல எவ்வளவு இருக்குன்னா ஒரு 150 கோடி ரூபாய் 1992 இருந்து 150 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எதிர்பாரா செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதே போல தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம், பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2003 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் நம்ம நிறைய கடன் வாங்கிட்டே போறோம், அப்போ பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் அரசாங்கம் அப்படின்றதுக்காக ஒரு சட்டமா அதை கொண்டு வராங்க. ஸோ அதனுடைய நோக்கம் என்னன்னா வருவாய் உபரியை எய்துதல் அப்படின்னு சொல்றோம். வருவாய் உபரின்னு என்ன? சர்ப்ளஸா நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதே போல நிதி பற்றாக்குறையை எய்துதல் அப்படின்னு சொல்றோம். நிதி பற்றாக்குறை இல்லாத சூழலை எழுதுதல் அப்படின்னு அந்த இடத்துல வந்திருக்கணும். நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. கடன் நிர்வாகம் எப்படி ஒரு டெப்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அதே போல சமூக மற்றும் திட்ட அடிப்படை கட்டமைப்பெல்லாம் எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத பத்தியும் இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. ஸோ அதுக்கடுத்து 2024 பட்ஜெட்டுக்கு வரும். இது பிப்ரவரி 19, 2024ல தாக்கல் செய்யப்படுது. அதுக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பட்ஜெட்டுடைய முக்கியத்துவங்களை பத்தி நமக்கு சொல்றாங்க. என்னென்னலாம் முக்கியத்துவம் வாய்ந்ததா தமிழ்நாடு பட்ஜெட் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை முதல்ல 1894ல கர்னல் பென்னிக்விக் அப்படின்றவர் தான் ஒரு 87 லட்சம் ரூபாயில ஒரு ப்ரொபோசல் ஒன்றத்தை கொடுக்குறாரு. யாரு கொடுக்குறாருன்னா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நிறைய பட்ஜெட் மூலமா என்னென்ன மாற்றங்கள்லாம் தமிழ்நாட்டுல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ முல்லை பெரியாறு அணை 1896ல ஒரு ப்ரொபோசல் அனுப்புறாரு கர்னல் பென்னிக்விக். அதனுடைய மதிப்பு 87 லட்சம் ரூபாய். அந்த பட்ஜெட் ப்ரொபோசல் மூலமா தான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட முல்லை பெரியாறுன்ற அணையை வச்சு ஒரு 10 மாவட்டங்கள் அதன் மூலமாக மழை பெற்று நீர் ஆதாரமா பெற்று இருக்கிறோம். அதே போலதான் மேட்டூர் அணையும் 1924ல பனகல் அரசர் அவங்களுடைய கவர்மெண்ட்ல தான் அதை சப்மிட் பண்றாங்க முதல்ல. ஆனா அதுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப பெரிய காலம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 647 லட்சம் ரூபாய் மதிப்புல அது கட்டப்படுது. இன்னைக்கு 12 மாவட்டங்கள்ல 16 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் அதன் மூலமா பயன்பெற்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதே போல சேல்ஸ் டாக்ஸ் முதல்ல விற்பனை வரி யார் அறிமுகப்படுத்துறது? நம்ம ராஜாஜி தான் அறிமுகப்படுத்தினாரு தெரியும். அது 1% சேல்ஸ் டாக்ஸ் 1939-40 பட்ஜெட்ல தான் அறிமுகப்படுத்துறாரு. அதன் மூலமா திரட்டின வருமானம் 439 லட்சம் ரூபாய் அதன் மூலமா வருமானம். ஸோ ஒரு பெரிய தொகை தான் அது. அன்னைக்கு நிலைமை என்னைக்கு 39-40 இன்னைக்கு நிலைமைக்கு சார் நான் சார் ஒரு 5 கோடி ரூபாய் ஒரு 4.5 கோடி ரூபாய் பெரிய விஷயமா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லலாம்.
பட் 39-40 இன்ஃபிளேஷன் ரேட்டையும் அன்னைக்கு இருந்து எல்லா விலைவாசி உயர்வையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இது ஒரு பெரிய விலைதான் அப்படின்றது நமக்கு புரியும். ஓகேங்களா?